ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் இட்டியாஸில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கஸ்டமருக்கு நம்ம ஒரு 20,000 கிட்ட சேவ் பண்ணியிருக்கோம். அது எப்படின்றது தெரிஞ்சுக்க மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வெஹிக்கிளில் கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஏசி ஒர்க் ஆகலன்றது தான் கம்ப்ளைண்ட். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மீட்ரு போட்டு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்த்ததில் கேஸ் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே இல்லை. கேஸ் சுத்தமாகவே இல்லைன்ற போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கலாம் கேஸ் பார்த்தீங்கன்னா லீக் ஆகிருக்கும் அப்படின்றது. ஏன் ப்ரோ வேப்பர் ஆயிருக்காதான்னு நீங்கள் கேட்கலாம். வேப்பர் ஆயிருக்கு அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அப்படியே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே ப்ரெஷர் இல்லை. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர் ப்ரெஷர் கொடுத்து ஸ்டாண்ட் பை ஆகுதான்றதை செக் பண்ணணும். ப்ரெஷர் கொடுக்கும் போது 0லேருந்து கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபுல்லாகவே எங்கேயோ ரிலீஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு. எங்கடா ரிலீஸ் ஆகி ஏர் ஃபுல்லாக போகுதுன்னு பார்த்தா ஒரு இடத்துல மட்டும் சவுண்டு கேட்குது. அந்த சவுண்ட் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸரில் தான் வருது. அந்த கம்ப்ரஸர் சவுண்டை நீங்களே கேளுங்க. எங்கேருந்து இந்த சவுண்டு வருதுன்னு செக் பண்ணி பார்த்ததில் கம்ப்ரஸரில் தான் லீக் இருந்தது. பெல்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கம்ப்ரஸர் மேலே வர மேக்னெட்டிக் கிளச்சையும் ரிமூவ் பண்ணிட்டா லீக் கம்ப்ரஸரில் தான் இருக்கான்றதை 100% கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபிட்டிங்கில் இருக்கும் போதே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கொடுத்து செக் பண்ணி பார்த்ததில் ஒரு போல்டில் மட்டும் லீக் ஆகிருந்தது. இந்த கிளிப்பிங் ஃபுல்லாகவே கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிறது. இன்னமும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் சோப் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த போல்டில் ஸ்ப்ரே பண்ணும் போது மட்டும் லீக் ஆகிற டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். லீக் ஆகிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் தான்ன்றது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக அந்த போல்டை பார்த்தீங்கன்னா லைட் டைட்டில் இருந்தது. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கொடுத்து செக் பண்ணோம். அகைன் செக் பண்ணி பார்த்ததில் ப்ரெஷர் லீக் ஆகிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. முன்னாடி இருந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது, பட் லைட்டாக லீக் இருக்கும். லீக் இருந்தாலே பார்த்தீங்கன்னா கேஸ் பார்த்தீங்கன்னா அதில் ரிலீஸ் ஆகி ஃபுல்லாகவே டவுன் ஆகிடும். இதுக்கான கரெக்டான சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் அண்ட் கண்டென்சர் ரெண்டுமே சேஞ்ச் பண்ணுறது தான் நல்லது. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா லீக்கை அரெஸ்ட் பண்ண முடியுமான்னு நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க. அரெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா கம்ப்ரஸர் கண்டென்சர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி அந்த போல்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அதை பேஸ் பார்த்தீங்கன்னா எம்எரி போட்டு க்ளீன் பண்ணிட்டு அந்த போல்டில் பார்த்தீங்கன்னா வாஷர் நெட் இருக்கும். ஸோ அந்த வாஷரை அதையும் எம்எரி போட்டு க்ளீன் பண்ணி ஒரு லெவல் பண்ணிட்டு நம்ம இன்ஜினுக்கு யூஸ் பண்ணுற கேஸ்கெட் பேஸ்ட் இருக்குல்ல அதை பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்ளை பண்ணிட்டு அகைன் அந்த போல்டு வாஷர் எல்லாத்தையும் போட்டு டைட் பண்ணியாச்சு. டைட் பண்ணதுக்கப்புறம் ப்ரெஷர் கொடுத்து அகைன் செக் பண்ணி பார்த்ததில் லீக் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணும் போது முன்னாடி ஸ்ப்ரே பண்ணதுக்கும் இப்போ ஸ்ப்ரே பண்ணதுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா லீக் அரெஸ்ட் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு ப்ரெஷரில் ஸ்டாண்ட் பை பண்ணி செக் பண்ணி பார்த்ததில் 1 டே ஃபுல்லாகவே ஸ்டாண்ட் பை பண்ணோம். லீக் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் லீக் இல்லை. கஸ்டமர் கிட்ட பார்த்தீங்கன்னா இது டெம்பரரி சொல்யூஷன் தான், பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாதுன்றதையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு கேஸ் ஏற்றுற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கேஸ் ஏற்றுறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ப்ரெஷர் கொடுத்துருந்தோம்ல அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக கேஸ் ஏற்றலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கு முன்னாடி வேக்யூம் பண்ணணும். வேக்யூம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்ம உள்ளே ஏற்றும் போது ப்ரெஷர் ஆல்ரெடி அதில் கொஞ்சம் உள்ளே இருந்திருக்கும். அது ஃபுல்லாகவே வெளியில் எடுக்கிறதுக்கு தான் இந்த வேக்யூம் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பண்ணுறோம். வேக்யூம் ப்ரொசீஜர் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ரஸர் ஆயிலை ஃபில் பண்ணிவிட்டு கேஸ் ஏற்றி செக் பண்ணி பார்த்ததில் கூலிங் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு. பட் கம்ப்ரஸர் வீக்காக தான் இருக்குன்றதையும் கஸ்டமர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் சூப்பர் டூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு இட்டியாஸ் வச்சிருக்க நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.